வணக்கம் மக்களே. இன்றைக்கி வியாழக்கிழமை, எல்லோரும் ஆர்வமாக காத்துட்ருக்கீங்கன்னு தெரியுது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பறவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹம்மிங் பேர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தேன் சிட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேன் சிட்டுக்கள் 132 வகை இனங்கள் உள்ளன. இது பறவைகள் உருவத்தில் சிட்டுக்குருவியை விட சின்னது, ஓசனி சிட்டை விட பெரியது. தேன் சிட்டு மலர்களில் உள்ள தேனை உணவாக உட்கொள்ளும், பூச்சிகளையும் சாப்பிடும். ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா ஆகிய கண்டங்களில் தேன் சிட்டுகள் காணப்படுது. தேன் சிட்டுகளோட அலகு மலர்களில் உள்ள தேனை எடுப்பதற்கு ஏற்றவாறு நீண்டதாய் வளைந்திருக்கும். பெரும்பாலான தேன் சிட்டுக்கள் கிளைகளில் அமர்ந்து மலர்களில் தேனை எடுக்கும். சில தேன் சிட்டுகள் மலருக்கு இணையாக ஹெலிகாப்டரை போல காற்றில் பறந்து கொண்டே அலகை மலரில் வைத்து பறந்து கொண்டே தேன் குடிக்கும். ஆண் தேன் சிட்டுக்கள் ஆபரணங்களைப் போல மின்னும் வண்ணங்களை உடலில் கொண்டிருக்கும். பெண் தேன் சிட்டுக்களின் நிறம் ஆண் தேன் சிட்டுக்களை விட பழுப்பாக இருக்கும். தேன் சிட்டுக்கள் பகலில் உற்சாகமாக இருக்கும். செடிகள் மற்றும் மரங்களில் தேன் சிட்டுக்கள் கூடு கட்டும். தேன் சிட்டுகளின் கூடுகள் மணிப்பசை போலவே இருக்கும். காய்ந்த சருகு வேர்களை கொண்டு கூடுகளை கட்டும். சிலந்தி வலையை கொண்டு சருகு வேர்களை ஒட்ட வைத்துவிடும். கூட்டின் வாயிலில் 3 அல்லது 4 சென்டிமீட்டர் அளவிலான துவாரம் இருக்கும். துவாரத்திற்கு நம் வீடுகளில் அமைப்பதைப் போல சிறிய வாயில் இருக்கும். தேன் சிட்டின் குஞ்சுகள் 2 வாரங்களிலேயே வளர்ந்துவிடும். அடுத்த 1 வாரம் பெற்றோருடன் இருக்கும். பிறகு தன் வழியை தேடத் தொடங்கிவிடும். 5 கிராம் எடையளவே கொண்ட கரும் வயிறு தேன் சிட்டு தான் மிகவும் சிறியது. 45 கிராம் அளவுள்ள சிலந்தி வேட்டை தேன் சிட்டு தான் மிக பெரியது. தேன் சிட்டு உலகின் மிகச்சிறிய பறவை இனம். ஆண் தேன் சிட்டுக்களின் வால் நீளமாக இருக்கும். தேன் சிட்டுக்களின் ஆயுட்காலம் சராசரியாக 5 ஆண்டுகள். இப்பறவை பெரும்பாலும் மரகத பச்சை அல்லது பளபளப்பான நிறங்களில் காணப்படும். இது பின்னோக்கி பறக்கும் திறன் கொண்ட ஒரே பறவை இனமாகும். இதன் சிறகுகள் நொடிக்கு 50 முதல் 80 வரை அதிக வேகமாக படபடக்கும். இதனால் ஹம் என்ற சத்தம் கேட்கும். அதனாலேயே இது ஹம்மிங் பேர்டு என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் ஓசனி சிட்டை, முரல் சிட்டு, நிமிர் சிட்டு, சுரும்பு சிட்டு மற்றும் ரீங்கார சிட்டு என்றும் அழைக்கிறார்கள். இப்பறவையின் இதயம் நிமிடத்திற்கு 1260 முறை துடிக்கிறது. இப்பறவைகளில் புகழ்பெற்ற சிறப்பியல்புகளில் ஒன்று இது அந்தரத்தில் பறந்து கொண்டே பூவிலிருந்து தேன் உண்ணுவது. இதன் இறக்கைகள் நொடிக்கு 60 முதல் 80 தடவை மிக மிக வேகமாக அடிப்பதால் உசு உசு என்று எழும் ஒலியால் இதற்கு ஓசனி சிட்டு என்று பெயர். ஓசனித்தல் என்றால் பறவைகளில் இறக்கைகள் விரைந்து அடிக்கும் பொழுது எழும் ஓசை என்று பொருள். அந்தரத்தில் ஓரிடத்திலேயே பறந்து கொண்டே நிற்பது மட்டுமல்லாமல் இது பறந்து கொண்டே பின்னோக்கியும் நகரவல்லது. நெட்டாக நேர் செங்குத்தாக மேலெழுந்து பறந்து நகரவும் வல்லது. ஓசனி சிட்டுக்கள் அந்தரத்தில் ஓரிடத்திலேயே நின்று பறப்பதற்கு ஞார்ச்சி என்று பெயர். இப்பறவைகளின் உணவுகள் பூந்தேனும் சிறு பூச்சிகளும். உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரதச்சத்து பூச்சிகளை உண்பதால் இதற்கு கிடைக்கின்றது. சிறிய பறவைகளாகிய ஓசனி சிட்டுக்களுக்கு நீளமான மெல்லிய குத்தூசி போன்ற அலகுகள் உள்ளன. நீளமான மெல்லிய அலகுகள் இருப்பது இப்பறவை இனத்தின் சிறப்பியல்புகளுள் ஒன்று. இப்பறவையின் பிளவுபட்ட இரட்டை நாக்கு அலகுகளுக்குள் வெளியேயும் நீண்டு பூவின் அடியே இருந்து பூந்தேனை உண்ண வசதியாக படிவளர்ச்சி அடைந்துள்ளது. நாக்கு குழல் போல் உருண்டு தேனுண்ண ஏதுவாக அமைந்துள்ளது. ஓசனி சிட்டுக்களின் கீழ் அலகு பூச்சிகளை பிடிக்க வசதியாக விரிந்து கொடுக்கக்கூடியது. ஓசனி சிட்டுக்கள் பறவை இனத்திலேயே மிக அதிக வகைகள் கொண்ட ஒரு பேரினமாகும். இதில் உள்ள 320 இனங்களில் சுண்டு ஓசனி சிட்டு மிகச் சிறியது. ஓசனி சிட்டுக்களுள் மிக பெரியது பட்டகோனாகிகா என்னும் அறிவியல் பெயர் கொண்ட பேரோசனி சிட்டு ஆகும். இந்த பேரோசனி சிட்டு 18லிருந்து 20 கிராம் எடை, ஏறத்தாழ 21லிருந்து 22 சென்டிமீட்டர் நீளமும் இருக்கும். இவ்வகை தென்னாப்பிரிக்காவின் ஆண்டிய மலைத்தொடர் பகுதியில் வாழ்கின்றது. தேனி ஓசனி சிட்டு சிறிதான உடல் அமைப்பின் காரணமாக கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளது. 5 சென்டிமீட்டர் நீளத்தையும் சுமார் 2 கிராம் எடையையும் கொண்ட இந்த ஓசனி சிட்டு பறவைகளிடையே மிகவும் சிறிதான பறவை எனும் சாதனையை படைத்துள்ளது. கியூபா நாட்டில் காணப்படும் இந்த பறவை இப்பகுதியில் மட்டுமின்றி மேலும் உலகில் சிறிதான முட்டையை இடும் விலங்கு என்கிற
கின்னஸ் உலக சாதனையும் படைத்துள்ளது. இன்று இந்த மிகச்சிறிய தேன் சிட்டை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் தெரிவித்தவர் எழிலரசி அவர்கள். நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய பறவையை பற்றி கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். அடுத்த வாரம் அந்த பறவையை பற்றி தெரிந்து கொள்வோம். நன்றி.